நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் கவிஞர் வாலி அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். கவிஞர் வாலி அவர்கள் தமிழ் திரையுலகில் தன்னிகரில்லா கவிஞர். கவிஞர் வாலி அவர்கள் பெயரில் கொடுக்கக்கூடிய விருது புனிதமான மனிதர்களுக்கு போய் சென்று கொண்டிருக்கிறது. விருது என்பது புனிதமானது. அதை புனிதமான மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த விருதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கவிஞர் வாலி அவர்கள் மீது அளவு கடந்த பற்று வைத்திருந்த காரணத்தால் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் அவருடைய 50 பாடல்களையும் திறனாய்வு செய்து அதிகாரிகளால் தணிக்கை செய்யப்பட்டு மிக பிரமாண்டமான முறையில் கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. அதிலே நான் கொடுத்துள்ள விளக்கம் புனிதமானது, புதுமையானது. காரணம், கவிஞர் வாலி பதிப்பகத்தில் அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. கோயம்புத்தூர் சிறையில் உள்ள அதிகாரிகள் அதை படித்து மிகவும் பாராட்டினார்கள், உச்சி முகர்ந்து வரவேற்றார்கள். காரணம், எத்தனையோ கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்களுக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதிய ஒரே கவிஞர் கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு முன்பு கவிஞர் வாலிதான் என்பதை பலர் அறிவார்கள். ஏனென்றால் சில பேர் கவிஞர் வாலி அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டு பொய் பேசிக் கொண்டும் இருக்கிறார்கள். பொய் பேசுகிறவர்கள் ஒரு காலமும் உருப்படியாக மாட்டார்கள். ஒரு கவிஞனின் மனது புண்படக்கூடாது. பதுமை செல்வன் நாக்கு கருநாக்கு, என்னுடைய வாக்கு தெய்வ வாக்கு. ஆகவே பதுமை செல்வன் எது எழுதினாலும், பாடல் எழுதினாலும், கதை வசனம் எழுதினாலும், டைரக்ஷன் செய்தாலும், அது நாடகத்துறையாகட்டும் திரைப்படத்துறையாகட்டும், அதில் வீரியம் இருக்கும், ஒரு நல்ல காரியம் இருக்கும். பதுமை செல்வன் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த செயலை முடிக்காமல் விட மாட்டேன். ஏனென்றால் இரவும் பகலும் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு பிறகு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் கவிஞர் வாலி அவர்களுடைய திரை இசை பாடல்களை திறனாய்வு செய்து தணிக்கை செய்யப்பட்டு அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம். வாலி பதிப்பகத்தாருக்கும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் வாலி மீது அளவு கடந்த பற்று வைத்தவன் தமிழ்நாட்டில் பலர் இருக்கலாம். அதில் முக்கியமானவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அதற்கு அடுத்தபடியாக கவிஞர் பதுமை செல்வன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். வாழ்க செந்தமிழ், வளர்க முத்தமிழ். நன்றி, வணக்கம்.